ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் நைட்டே அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச பருப்பையும் இதோடு சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்து இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை கப் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணியை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மேத்தட்டில் நம்ம உருட்டி வச்ச உருண்டையாக ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையுமே உருட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இது நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்கள். நம்ம உருண்டை எல்லாமே நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பல் பூண்டையும் உரித்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்தளவு வதங்கினோன்னே இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூட எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது மூடி வச்சுருங்க. புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காவை நல்லா நைஸாக அடித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே அலசி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதையும் மூடி வச்சுருங்க. இதுவும் நல்லா கொதித்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்த உருண்டையை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக உருண்டையை சேர்த்து விட்டுக்கலாம். ஆனால் இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது உடையாமையும் இருக்கும். இப்போ உருண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க.
அவ்வளோதான், நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே பருப்பு உருண்டை குழம்ப உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.